வணக்கம் நண்பர்களே. கருணாநிதி திமுக, ஸ்டாலின் திமுக என்று இரண்டாக திமுக பிரித்து பார்க்கப்படுகிறது. யாரால்? இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். கருணாநிதி திமுக, ஸ்டாலின் திமுகன்னு யார் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த கருணாநிதி இருக்கும்போது, திமுக தலைவர் மறைந்த முதல்வர் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது அவர் கட்சிக்காரங்களை எப்படி அணுகினார்னு ஒரு அணுகுமுறை திறன் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டாலின் பூஜ்ஜியம். என்ன காரணம்னா, ஒவ்வொருவரும் எல்லாரையும் பார்த்துட முடியாது, ஆனால் ஒவ்வொருவருக்கும் பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். கருணாநிதியை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். அவர் தலைவராக இருக்கும் பொழுது அறிவாலயத்திற்கு தினமும் வருவார். அவருடைய ஆற்றல், சுறுசுறுப்பு, கிரகிக்கும் திறன், ஒரு பிரச்சனையை கண்டு அடையாளம் காணும் திறன், அது நம்மை எந்த வகையிலெல்லாம் நம்முடைய கட்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தும், தேர்தல் அரசியல் இது எதிரொலிக்குமா என்பது போன்ற நீண்ட நெடிய தொலைநோக்கு பார்வையை வைத்து தான் கருணாநிதி எந்த முடிவுமே எடுப்பார். ஆனால் ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட தொலைதூர பார்வை அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் உடல்நிலை கூட காரணமாக இருக்கலாம். அவர் எல்லாவற்றையுமே அதிகாரிகளின் பொறுப்பில் விட்டு விட்டார். அதுதான் மிகப்பெரிய மாபெரும் தவறாக இருக்கிறது. அடுத்து திமுக தோற்று போனால் கூட அதுதான் முக்கிய காரணமாக இருக்கும். முக்கியமாக காவல்துறை என்றால், காவல்துறையில் இருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, நாட்டில் மற்ற விஷயங்களை கவனிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் சீருடை பணியாளர்கள். இங்கே என்ன நடக்கிறது, மக்களுடைய மனநிலை எப்படி மாறுகிறது, எல்லாம் அன்றாடம் மக்களோடு பழகி கொண்டு மக்களுடைய மனநிலை அறிந்தவர்கள் சீருடை பணியாளர்கள், காவலர்கள். இவங்க கையில் கொண்டு போய் நீங்கள் ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கு பாதுகாப்பையும் ஒப்படைச்ச மாதிரி கைவிட்டுட்டீங்க. இன்னொன்று, காவல்துறைக்கு ஒரு தலைவரும் இல்லை, முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வேணும். டிஜிபி பதவியை சொல்கிறேன், அதாவது இந்த பொறுப்பு டிஜிபி, பொறுப்பு நீதிபதி, இவங்கெல்லாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு அதிகாரம், சட்டப்பூர்வமான அதிகாரம் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பொறுப்பு எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. அடுத்து திடீர்னு மாற்றப்பட்டால் அடுத்து வர்றவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். பொறுப்பு நீதிபதியாக இருந்தாலும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஆக கருணாநிதி எடுத்த முடிவுகள், கருணாநிதி அரசியலை அணுகிய விதம், கருணாநிதியினுடைய திமுகவை அவர் கையாண்ட விதம், இதெல்லாம் ஸ்டாலினிடம் மிஸ்ஸிங் என்பதுதான் திமுக தொண்டனினுடைய ஒரு நீண்டகால வேதனையாக இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் 2026 சட்டசபை தேர்தலை அத்தனை எளிதாக இவர்கள் எதிர்கொள்ள முடியுமா என்பதே சந்தேகம்தான். காரணம், இவர்களுக்கு ஒற்றை நோக்கம்தான், உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும். எப்படி சாத்தியம்? தொடர்ந்து பேசும்.